வணக்கம் மாணவர்களே, நான் இன்று எடுக்கப் போகும் தலைப்பு மதராசப்பட்டினம், அதன் தொடர்ச்சி. பாருமா, இதுக்கு முன்னால் பண்பாட்டு அடையாளங்க பார்த்தோம். அடுத்தால என்னது? போக்குவரத்து. அடுத்தால என்னம்மா? போக்குவரத்து. போக்குவரத்து அப்படின்னா அந்த காலத்தில் என்னது? நடந்து செல்லக்கூடிய பாதை, மாட்டு வண்டி செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் என்ன எப்படி குடியிருப்பை முன்னிட்டு சாலையாக என்னது சாலையாக மாறின. அந்த நடந்து செல்லக்கூடிய பாதை, மாட்டு வண்டி பாதைகள்லாம் எதாட்டு மாறின? சாலையாக மாறின. அண்ணா சாலைக்கு அடுத்ததாக மதராசப்பட்டினத்தின் மற்றொரு முக்கியமான சாலை பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை ஆகும். முதல் என்னது? அண்ணா சாலை. அடுத்தால என்னது? மதராசப்பட்டினத்தின் மற்றொரு முக்கியமான சாலை என்ன சாலைனா பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை ஆகும். அடுத்தால வருமா தொடர்வண்டி. தொடர்வண்டியது என்னது? 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? ராயபுரத்தில். இது ஒரு ஒன்றுமா நல்லா கவனிச்சிக்க. 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கே அமைக்கப்பட்டது? ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. அடுத்த கவனிமா, சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் ஆகியவை உருவாயின. அடுத்தால அதை தொடர்ந்து ராயபுர தொடர்வண்டி இதை தொடர்ந்து நிலையத்தை தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் எனது உருவாகின. அடுத்தால வருமா, சென்னை நகர வீதியில் ட்ராம் வண்டிகள் இயக்கப்பட்டன. அடுத்தால கவனி, 19ஆம் நூற்றாண்டின் பெரும் வளர்ச்சி அடைந்த சென்னை துறைமுகம் உலக நாடுகளை எனது தமிழகத்துடன் இணைக்கும் பன்னாடு விமான நிலையமும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவை. எதெல்லாம்? துறைமுகமும் விமான நிலையமும் என்னது? உலக நாடுகளுடன் சென்னை என்னது இணைத்திருக்கு. அதனால் அதை குறிப்பிட சொல்லக்கூடியவையாக என்னது விளங்குகின்றது. ஆங்கிலேயருக்கு சென்னை மாநகரம் ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக இருந்த உறவு எந்த இதோடு முடிகிறது? 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் எனது முடிவுக்கு வந்தது. அடுத்தால கவனிமா, நம் சென்னை. அடுத்தால கவனி நல்லா, நம் சென்னை. இன்று சென்னை வெறும் நகரம் மட்டும் இல்லை, நம்பிக்கை மையமாக விளங்குகின்றது. அடுத்தானே நம்பிக்கை மையமாக விளங்குகின்றது. காரணம் என்ன? நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுக வேலை வாய்ப்பு எல்லாம் என்னது இருக்கு. நகரத்தின் வளர்ச்சி பெரும்பாலும் என்னது பங்காற்றி வருகின்றன. மேலும் கவனிமா, கணினி, மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தி ஆகியவற்றில் சென்னை என்னது பெரும் பங்காற்றி வருகிறது. கணினி, மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தியில் இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் சென்னை மின்னணு பொருள்களை உருவாக்கும் மையமாக திகழ்கிறது. இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலையில் என்னது வகிக்கிறது சென்னை நகரம். அடுத்த கருமா, ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அப்படி நடந்தால்தான் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மிளிர வேண்டும். அடுத்தல வருமா, இத்தகைய தகுதிகளுடைய நகரமே என்னது உலக புகழ்பெற்ற சிறந்த நகரமாக என்னது விளங்கும். உலக புகழ்பெற்ற சிறந்த நகரமாக விளங்கும். அத்தனை சிறப்புகளை கொண்டதாய் விளங்கி வருவதே நம் சென்னை மாநகரம் என்னும் மதராசு பட்டினம். இவ்வளவு சிறப்புகளையும் கொண்டு விளங்கக்கூடியதுதான் எந்த நகரமா? சென்னை நகரம். அது என்னது? மதராச பட்டினம். அது என்னம்மா? மதராச பட்டினம். நல்ல கவனி. அந்த ஏற்றுமதி இறக்குமதி நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு என்னது மிளிர வேண்டும். அப்பந்தான் என்னது அந்த நகரமானது என்னது புகழ்பெற்ற நகரமாக விளங்கும். அது என்னது அப்படி விளங்கி வரக்கூடிய நகரம் தான் எந்த நகரம்? சென்னை நகரம், அதாவது மதராச